ஸ்ரீலங்கா எஃப்எம் வானொலியின் மாலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் மகேசன் மனோகரன். செய்திகள் வாசிப்பது நித்யா. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும் வரைக்கும் தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து 20 உறுப்பினர்களை அழைத்து வந்தால் ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கும் செய்தி குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷே, எமது ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாம் கலந்துரையாட வேண்டிய நேரம் இது. நமது கலந்துரையாடல்கள் தொடர்கின்றன. விரைவில் நமது வெற்றி பெறும் வேட்பாளரை நாம் அறிவிப்போம். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து 20 உறுப்பினர்களை எடுத்தால் நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குக்கு ஆதரவு அளிப்போம் என்பதற்கு முன்பாக கொள்கைகள் குறித்து நாம் கவனிக்க வேண்டியுள்ளது. எமது கொள்கைகளுக்கு இணங்கவே நாம் கூட்டணி அமைப்போம். அவ்வாறு இன்றி தனிப்பட்ட நபரை கருத்தில் கொண்டு அல்ல. கொள்கை ரீதியாக கலந்துரையாடப்பட்டு வருகிறோம். எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம் என குறிப்பிட்டார். இலங்கைக்கான 3வது கடன் தவணையை விடுவிப்பது தொடர்பாக எதிர்வரும் 12ஆம் திகதி கூட உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அனுமதி வழங்க உள்ளது. அன்றைய தினம் இலங்கையின் கடன் தவணையை அங்கீகரிப்பது குறித்து கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க எக்ஸ் செய்தியில் தெரிவித்துள்ளார். 3வது கடன் தவணையாக இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள கடன் தொகை $330 மில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது. பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடி மெனிகே ரயிலில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை பதுளையில் இருந்து பயணிக்க ஆரம்பித்த ரயிலின் பின் இயந்திரத்தில் தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்புத்தளை நிலையத்திலிருந்து அருகில் ரயிலில் தீ பரவியதாகவும் ரயில் அப்புத்தளை நிலையத்திலிருந்து வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போதைய சீரற்ற காலநிலையுடன் கூடிய அனர்த்த நிலைமை காரணமாக நாளை 4/6/2024 மற்றும் நாளை மறுதினம் 5/4/2024 காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன கல்வி அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பிட்டிய பிரதேசத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மெக்கோடா, கொலன்னாவ, பிரண்டியாவத்தை, சேதவத்தை, வேலேவத்தை மற்றும் ஜாரஸ் கார்டன் ஆகிய பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பல குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதிகளில் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமான முறையில் தயாரித்த 2 இலங்கையர்கள் உட்பட 3 இந்திய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இலங்கை அகதிகளுக்கான இந்திய கடவுச்சீட்டுகளை தயாரித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்ற புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர்களை தமிழகத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2 இலங்கையர்களுடன் இந்திய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கடவுச்சீட்டுகளை வழங்கியவர் என சந்தேகிக்கப்படுகிறது. 21 இலங்கையர்களுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக இந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த மோசடி தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்திய குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி மோசடி தொடர்பாக 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள டைம்ஸ் ஸ்ரீலங்கா எஃப்எம் வானொலியின் சமூக வலைத்தளங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.